மீதமான இந்த பழைய சாதத்தை சின்ன வெங்காயம் கருவாடு இதெல்லாம் வதக்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு பத்தலை, அவனுக்கு நிறைய வச்சுருக்கீங்க எனக்கு கொஞ்சமாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அம்மா கூட சண்டை போட்ட காலங்களும் இருக்குது. இந்த சைனஸ் பிரச்சனை வந்ததுலேருந்து இந்த பழைய சாதம் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட சேர மாட்டேங்குது, அலர்ஜி ஆகிடுது. அலர்ஜியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எப்போயாவது ரொம்ப டெம்டிங்காக இருக்கும்போது சாப்பிட்ருவேன். மற்ற நேரங்களில் இந்த சாதத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னோட நெய்பர்ஸை பார்த்து தான் நான் இந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி பிழிஞ்ச சாதத்தோட கொஞ்சமாக ஜீரகம், பச்சை மிளகாய், உப்பு ஆல்ரெடி சாதத்தில் போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு சுத்து மட்டும் விட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறத விட இந்த மாதிரி முறுக்கு குழலில் வந்து பிழிஞ்சு விட்டால் ஈவனாக காஞ்சிடும், பொரித்து சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு இந்த வடகம் நல்லாவே காஞ்சிடும். காய்ச்சி ஊற்றுற வத்தல் மாதிரியே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் பழைய சாதத்தில் ஊற்றுறதுனால வித்தின் வீக்கில் வந்துட்டு காலி பண்ணிடுறது நல்லது. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மை ஒண்டர்ஃபுல் லைஃபை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.